எல்கேஜி வயசு. பிள்ளைகளே லவ் இருக்க 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 ஜெனரேஷன் பார்த்தா 1வது, 2வது படிக்கும்போதே பொண்ணுகள கரெக்ட் பண்ணாலும் பண்ணுவாய்ங்க. விடுங்க தரிசன் ம்ஹ்ம். மெசேஜ் படிச்சுட்டு வரேன் இருங்க. இல்லைன்னா நீங்க படிங்க ரோஜா மெசேஜ்லருந்து. நம்ம அஜித் படிங்க, போட்டிருக்காரு. படிங்க சித்ராம்மா, சிரிக்காத படிங்க சித்ராம்மா. இல்ல. இந்த விக்கி டாபிக் ஹாய்மா நல்லா இருந்துச்சு நல்லா அதான் கேட்டேன். இருக்கேன். சாப்பிட்டீங்களா? லவ்வ பத்தி பேசுனா பேசிட்டே இருக்கலாம். டைம் போறதே தெரியாது. என்ன அது ஒரு ஸ்பெஷல்ன்னு கேட்குறாங்க விக்கி. இன்னைக்கா அது ஒரு ஆனந்தம். சாப்பாடுறா விக்கி சாப்பாடு தான் இன்னைக்கு எங்க வீட்ல. சாப்பாடு, பருப்பு குழம்பு மதியம் வச்சது. அப்பா! அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. ஹக் பண்றாங்க. விக்கி ப்ரோ வாங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்கன்னு ஜெயந்தி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ அப்படின்னு விக்கி சொல்றாங்க. நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க விக்கி. ஓகே விக்கி ப்ரோ அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. என்னது நேத்து தான் போயி பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ அப்படிங்கிறாங்க விக்கி. ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க. அ ப்ரோ இல்ல சிஸ்டர் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. அஜித் இருக்கியா ரோஜா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஜெயந்தி. ஜெயந்தி அக்கா இருக்கியா அப்படிங்கிறாங்க மகா. சொல்லுங்க டியர் செல்லம் அக்கா அப்படிங்கிறாங்க ரோஜா. நீ என்ன சாப்பிட்ட ரோஜா டியர் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. தோசை தக்காளி சட்னி அப்படிங்கிறாங்க. விக்கி ஒரே சிரிப்பு தான் அதுக்கு. நான் சொன்னது கேட்டாடா சிரிக்கிற? மெசேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஜெயந்தி இது. ஓகே டியர் அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. ஜெயந்தி அக்காவுக்கு ஹார்ட் பறக்குது. ரோஜாவுக்கு அதுக்கு மேல ஹார்ட் பறக்குது. அம்மா சொல்வது உண்மை. நம்மள பெற்றவர்களுக்காக நாம். அதாவது பேரண்ட்ஸோட ஃபீலிங்கையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க எல்லாரும். இப்ப விக்கி லவ் பண்றா அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படி. அதாவது விக்கி நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்வேன். நீ இப்ப லவ் பண்ணும்போது எந்த மைண்ட் தாட்டோட இருக்கிறியோ, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல பாசத்த காட்டுறியோ, 10 மடங்கு கல்யாணத்துக்கு அப்புறம். விட்டு குடுக்குற இடத்துல நீ விட்டு குடு. விட்டு குடுக்க முடியாத இடத்துல நீ விட்டு தராத. அம்மா அப்பாவ எந்த இடத்துலயும் விட்டு குடுத்துறாத. நீ இந்த இடத்துல ஒரு பேரு, புகழு, படிப்பு, கௌரவம் எல்லாத்தோட இருக்கீன்னா, அதுக்கு மெயின் காரணம் உங்க அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் லவ்வர். சரியா? வாழ்க்கை துணை. கடைசி வரைக்கும் நம்மளோட வரப்போறவங்க. அந்த கடைசி காலத்துல இருக்கிற லவ்வ இப்பயே காட்டு. நெறைய பேர் வந்து அந்த சின்ன வயசுல ஆடக்கூடாத ஆட்டம்லாம் ஆடிட்டு, பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு, கடைசி என்ன பண்ணுவாங்க, அந்த வயசான காலத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும் பாரு, அந்த பொண்ணு அந்த அம்மாவ விட்டுட்டு அவரு இருக்க மாட்டாரு, அவர விட்டுட்டு அந்த அம்மா இருக்காது. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா தர்ஷன்? சித்ராம்மா, ம், ஒரு கேஸ் ஒண்ணு வந்துச்சு. ம். 72 வயசுல டிவோர்ஸ் கேட்டு. யப்பா! யார் கேட்குறாங்க? ம், பாட்டிம்மா கேட்குறாங்க. தாத்தாக்கு 80 வயசு. ஏம்மா இப்ப வந்து டிவோர்ஸ் கேட்கிறீங்க? அப்படின்னு கேட்டேன். ம். அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுது, அப்படியே கண்லேருந்து கண்ணீரே வடிஞ்சிருச்சு. அவங்களுடைய அனுபவங்கள அவங்க ஷேர் பண்ணாங்க. அத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் சித்ராம்மா. அது பேச ஆரம்பிச்சா நெறைய விஷயங்கள் பேசுவேன். ஏன்னா, ஆ ம். இப்ப வந்து சொசைட்டி வந்து மாறிடுச்சு. முன்னாடி வந்து அப்பா, அம்மா வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, வாழ்ந்து வந்துட்டுருந்த அந்த சொசைட்டி வந்து இப்ப இல்ல. இப்ப கடந்த ஒரு 2000 ஆண்டுக்கு அப்புறம் 2000, 2003, 2005க்கு அப்புறம் அப்படியான ஒரு நிலப்பாடு நம்ம சொசைட்டி கிடையாது. ஏன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்றேன்னு, டெக்னாலஜி மாறி கையில எப்போ ஃபோன் வந்துச்சோ, அன்னைக்கே நம்மலாம் குட்டிச்சுவராயிட்டோம். உண்மையா இல்லையா? இத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மதான் அது. அப்ப என்னைக்கு முன்னாடி இங்கிலாந்து லெட்டர்ல எழுதி போட்டப்ப இருந்த பாசம், இப்ப மொபைல் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. ஆ அப்ப நீங்க ரியலி யோசிச்சு பாரு நெறைய தவறு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த ம். மொபைல் தான். நீங்க யோசிச்சு பாருங்க சித்ராம்மா, இப்ப ஒரு வீட்ல ம். கார் இருக்கோ இல்லையோ, வண்டி இருக்கோ இல்லையோ, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபோன் இருக்கு. இன்க்ளூடிங் அந்த அந்த வீட்ல இருக்கிற சின்ன பையங்களுக்கு சேர்த்து. அதாவது அவங்க 2 வயசா இருக்கட்டும், 4 வயசா இருக்கட்டும், 5 வயசா இருக்கட்டும். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபோனே இருக்கு. அப்ப ஃபோன் பார்க்க